வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். அதோட என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு ஒரு பின்னேற நேரத்தில் நாங்கள் இலவு பாய் செஞ்சு எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி நாங்கள் பூக்கோவா வச்சு அருமையான பகோடா தான் நாங்கள் இன்றைக்கு செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த பூக்கோவாவில் பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் இப்போ ஒரு புதுவிதமாக ட்ரை பண்ணி ஒரு பகோடா செஞ்சு எடுப்போம் தான் வலிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி செய்கிறதுன்றதை இந்த காணொலிக்குள்ளே பார்ப்போம். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த பூக்கோவாவை வச்சு தான் நல்ல சுவையான ஒரு பகோடா தான் செய்ய போகிறோம். நல்ல முறை சுவையில் ஒரு பகோடா செய்கிறதுக்காக நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னா சின்ன சின்னனா அப்படி வெட்டி எடுக்க போகிறோம். இப்படி வெட்டி எடுத்து இதையும் நல்ல சின்னனாக்க போகிறோம். என்னடா இப்படியே போட்டால் எங்களுக்கு முறுத்து வராது. அப்போ எங்களுக்கு நல்ல முறுண்டு வந்தால் தான் பகோடா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இதையும் நாங்கள் சின்ன சின்னனாக தான் வெட்டி எடுக்க போகிறோம். இப்படி வெட்டி எடுக்க போகிறோம். சின்னனாக வெட்டி எடுத்தால் தான் நல்ல முறுத்து வரும். வேறு இப்படி வெட்டி எடுப்போம். எங்களுக்கு வெட்டேக இப்படி வரும். ஒவ்வொரு பெரிய பீஸாக தான் வருது. அதை நாங்கள் வெட்டி எடுத்துட்டு சின்ன ஆக்க போகிறோம். நீங்கள் இது எங்களுக்கு தேவையில்லை. இதை வெட்டி எடுத்துட்டு நாங்கள் இதுகளை தான் எடுக்க போகிறோம். இதுகளையும் நாங்கள் சின்னனா பிரித்து விட போகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு டக்குனு வேகி வரும். அதுக்காக பகோடாண்டா கடிக்க கரமுறன்ற சத்தம் கேட்கணும். நாங்கள் பெருசாக போட்டோம்னா அப்படி முறுத்து வராது. சின்ன பீஸ் ஆக்குறோம். இப்போ தான் கத்தியால் வெட்டுறதை விட நாங்கள் கையால் இப்படி சின்ன பிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் நல்ல சின்ன வருது. சின்ன பீஸாக ஆக்கலாம். சின்ன கூட மாதிரி இருக்குது. நாங்கள் 2 பூக்கோவா வாங்கியிருந்தாங்க. 1 வெட்டி எடுத்துட்டோம். இதில் வந்தால் எங்களுக்கு வந்தது. மற்றதையும் வெட்டி எடுக்க போகிறோம். எங்களை இப்படி பீஸ் ஆக்கிட்டா அப்புறம் எங்களுக்கு சின்னனாக்க ஈஸியாக இருக்கும். பூவா வெட்டி கொண்டுறேன்னா இந்த நடுத்தண்டு தேவையில்லை. இதேமாரி நாங்கள் கையால் சின்னனாக்கலாம். நாங்கள் எல்லாம் சின்ன பீஸாக வெட்டி எடுத்துட்டோம். இந்த வெட்டி எடுத்ததுக்கு நாங்கள் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் சேர்த்து சுடு தண்ணி ஊற்றி கழுவ போகிறோம். ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு கழுவி எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் நிறைய இந்த பூச்சிகள் ஏதாவது டஸ்ட்டுகள் எல்லாம் இந்த பூவாக இருக்கிறபடியாக படிஞ்சிருக்கிறது சான்ஸ் இருக்குது. அதால் நான் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு தான் கழுவி எடுக்க போகிறேன். உப்பும் மஞ்சளும் சேர்த்துருக்குறேன். இதுக்கு இதை நல்லபடியாக மூடி விடுவேன். நாங்கள் ஒரு 15 நிமிஷம் மூடி விடுவோம். நாங்கள் இந்த பகோடாக்கில் சேர்த்து கொள்றதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் முடிக்கிறோம். உரிச்செடுத்து வெட்டி சேர்க்க போகிறோம். சின்ன வெட்டிட்டு சேர்த்து கொள்ள போகிறோம். நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சேர்க்குறேன். நான் பகோடாக்கு தேவையான வெங்காயம் முறிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக இந்த இஞ்சியும் உள்ளியும் எடுத்துருக்கிறேன். இது 2யும் பேஸ்ட்டாக அடிக்க போகிறேன். இதை நீட் பண்ணி எடுத்து கழுவிட்டு நான் மிக்சியில் பேஸ்ட்டாக அடித்து எடுக்க போகிறேன். தோலோடையும் நாங்கள் சேர்த்து கொள்ளலாம். நான் தோலை உரித்து தான் சேர்க்கிறேன். அதுக்கும் பிரச்சனை இல்லை. அந்த பகோடா தானே நல்லா பொரிஞ்சு வரும். சேர்த்துக்கொள்ளலாம். அப்படியே சேர்த்து மடிச்செடுக்கிறேன். நான் இஞ்சியும் உள்ளியும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை கழுவி எடுத்து மிக்சியில் பேஸ்ட்டாக அடித்து கொண்டு வர போகிறோம்.
நாங்கள் இப்போ இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒரு கழுவி எடுத்து வெட்டி எடுப்போம். கருவேப்பிலையை உருவி எடுப்போம். கருவேப்பிலை இதுக்கு முழுசு முழுசாக சேர்க்கலாம். பெருசாக இருந்தால் வடிவாக இருக்கும், நல்லாயும் இருக்கும். பொரிஞ்சு வரும் தானே, எண்ணெயில் முறை பொரிஞ்சு வந்துடும். வெட்டோணும் வண்டியில். வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி எடுப்பேன். நான் வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லை என்றால் அதை சேர்க்காமல் நீங்கள் விடலாம். நான் கொஞ்சம் சேர்ப்பேன் பண்ணிட்டு சேர்க்கணும், வாசமாக இருக்கும், நல்லா கடிப்படிக்க டேஸ்ட்டாக இருக்கும்னுட்டு. நாங்கள் மூடி வச்ச பூக்கோவாவை திறந்து பார்ப்போம். நல்லா சுடு தண்ணியில் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துருக்குது. இதுக்குள்ளே அந்த பூவுக்குள்ளேயே அது சின்ன நாயுதம் இருந்தால் தெரியாது, எங்களுக்கு டஸ்ட்டுகள் எல்லாம் போயிருக்கும். அதுக்காக தான் இந்த மஞ்சளும் உப்பும் சேர்த்து நாங்கள் கழுவி எடுக்கிறோம். சுடுவது கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துட்டு தான் கை வச்சு கழுவி எடுக்கிறோம். அது என்ன மட்டும் செய்யலாம், இதுக்குள்ளே அந்த முழுசாக இருக்கக்குள்ளே பூச்சி எதுவும் இருக்குதோ இதை வழியால் எடுக்கிறேன்டா மேலால் எண்ணெயை தடவி போட்டு நெருப்பில் நார்மலாக காட்டினா அது வழியால் வந்துடும். 2 தண்ணியில் நான் கழுவ போடுங்க. அவங்க ஒன்றும் இல்லை, மஞ்சள் போட்டது தானே, மஞ்சள் கலரில் வந்துட்டு. நான் இன்னும் ஒரு தண்ணியில் கழுவி எடுக்கிறாங்க. சரி, நான் வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இதை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவேன். சோளன்மா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதோடு ஒரு 50 கிராம் பேரும் கடலைமா சேர்த்துக்கொள்ளுறேன். அதோடு அடிச்செடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்க்கிறேன். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். இதில் தான் சேர்க்கிறேன். இந்த பூவுக்கு போட்டுட்டேன் தானே, இப்போவே நல்ல மஞ்சளாக தான் இருக்குது. காரத்துக்காக நான் மிளகாத்தூள் ஒரு கரண்டி சேர்க்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன். பக்கோட ஆகில முறைப்பாக இருந்தாலும் சாப்பிடல. அது இது வந்து மிளகாத்தூள் உங்களோட காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம், விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் குழச்செடுக்க போகிறோம். தண்ணி காணாண்டா நாங்கள் கொஞ்சம் விட்டு குழச்சி கொள்ளலாம். எனக்கு ஒரு கொஞ்சம் தான் காணாமல் வரும். நான் விட்டு குழச்சி விட சரிங்க. நல்ல வடிவாக இப்போ நஞ்சு குழக்க வேணும். அடியில் எல்லாம் மாயிருக்கு சேர்ந்தா தான் எங்களுக்கு பூவில் பூ தெரியாமல் அப்படியே மாப்பிரண்டு இருக்கும். அப்போ தான் அந்த பொரிஞ்சு வரைக்கும் முறுமுரண்டு பேர். இதோடு நான் வாசத்துக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக திரட்டி எடுத்து விடுவேன். எனக்கு அடுப்பு நல்லா எரியுது. நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். பகோடா பொரிக்க தேவையான எண்ணெயை நான் விடுவேன். சூடாகட்டும். எண்ணெய் நல்லா கொதிச்சா தான் டக்கண்டு பொரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நான் எண்ணெயில் சேர்க்க போகிறேன். சின்ன தான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் எனக்கு வேகமாக நல்லா மொறுத்து பொரிஞ்சு வரும். ஒட்டாது. நாங்கள் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் பொரிஞ்சு வர விட லேட்டாக தான் கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் பொரிச்சு எடுக்க அப்போ கொஞ்சம் கூடவா சேர்த்தோம்னா எங்களுக்கு பொரிஞ்சு போயிடும்.
இஞ்சி உள்ளியெல்லாம் பொரியக்கே நல்ல ஒரு வாசம் வருது எங்களுக்கு. சுவையான ஒரு பகோடா தான் கிடைக்கும். இதெல்லாத்தையும் நாங்கள் முதல்ல பொரிக்க எடுப்போம். நாங்கள் இது இருக்கா பிரட்டி விடுவோம், நல்லா பொரிக்கட்டும். எங்களுக்கு நல்லா முறண்டு பொரிப்பட்டு வந்துட்டுது. இதை நாங்கள் எடுப்போம். நாங்கள் போடிட்டே கலகலண்டு சத்தம் கேட்குது. நல்லா பொரிஞ்சுட்டு இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே பொரிச்செடுப்போம். போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பூக்கோரை நல்ல வடிவாக பகோடா எல்லாம் செஞ்சு எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு அதை நான் கடையில் வாங்குற பகோடா அது மாவை தான் செய்கிறது. இது பார்த்தீங்கன்னா நடுவில் பூக்கோவா இருக்குது, சுற்றி தான் மாவு. ஆனால் இது நல்ல முறண்டு பொரிஞ்சு வந்துருக்குது. இதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. நடுவில் பூக்கோவா இருக்குது, சுத்திமா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கடிக்கக்கூட்டே நல்ல இந்த முறுமுறண்டு பொரிஞ்சபடியாக நல்லா வடிவாக கடிவாடு, இந்த கலக்கு முறைக்கண்டு கடிவாடு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு எடுத்துட்டோம். நல்லா ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம் இது. அப்புறம் இதுக்குள்ளே நாங்கள் இந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துனோம். கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்த வழியாக நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்குது. பகோடாண்ட வாசமும் வருது இதுலேருந்து. இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.